ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ஒரு கதை பார்ப்போமா? இந்த கதையில் ஒரு ஸ்கூலில் ரமேஷ், ராணி அப்படின்னு நிறையா பேர் படிக்காங்க. டீச்சர் சொல்லித்தரதை நல்லா கவனிக்கிறாங்க. அப்புறம் டீச்சர் சொல்லித்தரது ஏதாவது டவுட் இருந்தாலும் உடனே கேட்டுருவாங்க. டீச்சர் பாடம் எடுத்தது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ ஸ்கூல் விட்டா பிறகு ரமேஷ் என்ன செய்வான், வீட்டுக்கு போய் பேக்கப் போட்டுட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிருவான். டிவியை ரொம்ப நேரம் பார்ப்பான். பக்கத்தில் இருந்து கூட பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்புறம் அது போர் அடித்த பிறகு வீடியோ கேம் விளையாட ஆரம்பிச்சிருவான். வீடியோ கேமையும் விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது டைம் ஆயிரும். அப்புறம் அம்மா சாப்பிட கூப்பிடுவாங்க, சாப்பிட போயிடுவான். நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு தூக்கம் வந்தோடனே தூங்க போயிடுவான். நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுவான். ஆனால் அவன் கூட படிக்க நம்ம ராணி அப்படி செய்ய மாட்டா. ஸ்கூல் முடித்தோடனே வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட போயிடுவா. நல்லா விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்பா. ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசுவா. கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நல்லா கையை சோப் போட்டு கழுவிடுவாங்க. கழுவிட்டு நம்ம ராணி கொடுத்த ஹோம்ஒர்க்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவா. எழுத ஆரம்பிப்பா. என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் அவள் அன்னைக்கே அதை முடிச்சிடுவா. நல்லா படிச்சிருவா. நைட்டு எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு தான் படுப்பா. சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிடுவா. அப்போ காலையில் எந்திக்கும்போது நம்ம ராணி சந்தோஷமாக எந்திப்பா. அப்போ தான் ரமேஷ், ஐயோ நம்ம ஹோம்ஒர்க்கே முடிக்கலையேன்னு தோணுச்சு. தேங்க்யூ குட்டீஸ். அதனால் நீங்களும் ஹோம்ஒர்க்கை அப்பப்போ முடிச்சிருங்க. பாய்.